டான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் என்ற கலந்துரையாடல் தொடரிலே இன்றும் அடுத்த வாரமும் நாங்கள் தனிப்பாடல்கள் பற்றி உரையாட இருக்கிறோம். இந்த தனிப்பாடல்கள் என்று நான் சொல்லுவது, நாங்கள் இதுவரை பார்த்த காவியங்களில் வருகின்ற நெடும்பாடல்கள், தொடர்நிலை செய்யுள்கள், அல்லது ஒரு கதையை எடுத்து அல்ல சிற்றிலக்கியம் ஒன்று எடுத்து ஒரு கவிஞர் அல்லது பல கவிஞர்கள் பாடியவற்றை அவ்வப்போது ஆராய்ந்து வந்திருக்கிறோம். இவற்றுக்கு அப்பால் உதிரியான பாடல்கள் உண்டு. அவை ஒரு அமைப்புக்குள்ளே அல்ல ஒரு கட்டமைப்புக்குள்ளே வராமல் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கவிஞர்கள் உதிரியாக பாடியவை. உதாரணத்துக்கு ஔவையார் பேரில் பல பாடல்கள் இருக்குது. குழுக்கு பாடினார் என்று சொல்லி ஔவையாரை பற்றி சொல்லுகிறது. அவரை உபசரித்தவர்களில் தாராள குணமுடையவர்களும் உபசாரத்தை ஆட்சேபித்த இல்லக்கிழத்தியரும் இப்படி அவர்களை பற்றி எல்லாம் இருக்குது. இவை ஆதாரபூர்வமானவை, சரித்திரபூர்வமானவை என்று சொல்ல இல்லை. ஆனால் இந்த தனிப்பாடல்கள் நெடுங்காலமாக நின்று நிலவி வருகின்றன. அவையை பற்றி சொல்லிக்க சொன்னால், புல்வேளூர் பூதன் என்றவனிடம் போய் வரகரிசி சோறும் பழுதுணங்காய் வாட்டும் முறமுறனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேளூர் பூதன் புகழ்ந்து பரிந்திட்ட சோர் எல்லா உலகும் பெறும் ஒரு பண்பாக இருக்கு. அவன் ஒரு பெரிய வள்ளல் அல்ல, ஆனால் பெரும்பாலும் ஒரு வேளாண்மை செய்கின்ற ஒரு குடிமகன். எளிமையான உணவை ரசித்தும் அவை பாடியிருக்கிறார். அடகென்று சொல்லி அமுதத்தை இட்டார் கடகம் சுமந்த கையார். கடகம் என்ற காப்பு. இந்த காப்பு போட்ட கையாராகிய 2 பெண்கள் சகோதரிகளாக இருக்க வேணும். அங்கவை சங்கவையாயும் இருக்கலாம். அடகென்று சொல்லி இதோ இலைக்கறியும் சோறும் என்று சொல்லி, ஆனால் அவர்கள் தந்தது அமுதமாக இருந்தது. நடை மெலிந்து களைத்து போய் பசியால் வாடி வந்த அந்த மூதாட்டிக்கு இந்த இளம்பெண்கள் படைத்தது அல்லது கொடுத்தது அமுதமாக இருந்தது. இது ஒரு காலத்து நிலை. விரிவாக அவ்வப்போது இதில் கலந்து கொள்ளுகிற அறிஞர்கள் சொல்லுவார்கள். ஒவ்வொரு காலத்திலும் நான் சொன்னது முந்தைய காலம். கூடுதலாக நாங்கள் பிறகு கலந்துரையாட வேண்டி வரும் எதுவென்றால், பிற்காலத்தில், அதாவது சங்க இலக்கிய காலம், அதற்கு பிறகு சிலப்பதிகாரம் முதலிய நூல்கள் எழுந்த காலம், கம்பராமாயணம் போன்ற காவியங்கள் எழுந்த காலம், பக்தி இலக்கியம் எழுந்த காலம், இப்படி காலத்தை வரையறை செய்து அவ்வப்போது இலக்கிய வரலாற்றாசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டுன்னா அனைத்து இந்தியாவிலும் சொல்லலாம், அந்நியர் வருகை, ஐரோப்பியர் வருகையோடு எங்களுடைய ஆட்சி முறைமைகளும் அரசுகளும் சிற்றரசுகளும் குழம்பி போயின. அந்த சூழலில் மூவேந்தர் தமிழை ஆதரிக்க இல்லை. அதை ஒரு புலவர் சொன்னார், மூவேந்து மற்று 3 சங்கம் இல்லை. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்ற 3 சங்கமும் இல்லை. அப்போ மூவேந்து மற்று சங்கமும் போய் 13 கோவேந்தருமற்று 13 21 தலைமுறையான கோவேந்தர் அரசர்களும் இல்லை. எல்லாம் தமிழ்நாடு வெறித்தோடி போனது. புலவர்களை ஆதரிப்பாரார்? பாவேந்தர் எல்லாம் பஞ்சாய் பறக்கின்ற காலம். மூவேந்தர் இல்லை, முச்சங்கம் இல்லை, கோவேந்தர் இல்லை, பாவேந்தர்கள் பஞ்சாய் பறக்கின்ற ஒரு காலம். அந்த காலத்தில் எழுந்த
தனிப்பாடல்களை உதிரியாக வந்த பாடல்களை வறுமையினால் பிரபுக்களை நாடி வள்ளல்களை நாடி போய் அண்டி போய் பாடி அவர்களுடைய ஆதரவிலே வாழ்ந்த புலவர்களுடைய செய்திகள் தான் பெரும்பாலும் இந்த தனிப்பாடல்களில் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். இதற்கு அப்பாலும் இருக்கலாம், தனிப்பாடல்கள் தான் இந்த காலத்தில் வந்தவை என்று சொல்ல நான் வரையில். அதற்கிடையில் சதகங்கள், கோயில்கள் மீது பாடப்பட்ட பிரபந்தங்கள் இப்படி பல வந்திருக்கு. ஆனால் நாங்கள் கூடுதலாக எங்களுடைய கவனத்தை பெறுகின்றது இந்த தனிப்பாடல்கள், உதிரியாக வந்த பாடல்கள், சமய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப பாடிய பாடல்கள். இவை ஒரு வகை. ஒரு முறை பேராசிரியர் கைலாசபதியோடு நான் உரையாடி கொண்டு இருக்கிற வேளையில், அது சுவாரஸ்யமான ஒரு உரையாடல். அவர் ஒரு சந்தர்ப்பம், பாரதி அவர் கொழும்பில் தினகரன் ஆசிரியராக இருந்தார். தினகரன் இருந்த ஏரிக்கரைக்கு வீதியை கடந்தால், லோட்டஸ் வீதியை கடந்தால் நான் பணிபுரிந்த இந்த போக்குவரத்து அமைச்சிருந்தது. நான் இடையிலே அவரை, நான் ஒரு 22 வயது இளைஞன், அவரை போய் சந்திப்பது உண்டு. ஒரு முறை கைலாசபதி சொன்னார், நீர் ஒரு கால் பாரதியை பற்றி ஒரு கவிதை தர வேண்டும், நாளைக்கே தர வேண்டும், ஏனென்றால் நாளண்டைக்கு பாரதி தினம், நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். அநேகமாக 61ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன். கைலாசபதி கேட்டுட்டாரே என்று சொல்லி நான் என்ன செய்தேன் என்றால், அடுத்த நாள், அப்போ தனிக்கட்டை கொழும்பு வாழ்க்கை, என்ன செய்தேன் என்றால், அடுத்த நாளே ஒரு 4 சிறு பாடல்கள் 4 எழுதி கொண்டு போய் கைலாசபதியிட்ட மறுநாள் கொடுத்தேன். 10ஆம் தேதி செப்டம்பரில் அன்று கொடுக்குறேன். 11ஆம் தேதி எனக்கு சில ஆசீர்வாதங்கள் இப்பொழுதும் வந்தன. தினகரனில் 1ஆம் பக்கத்தில் மூச்சில் அவன் கவி, பாரதியை பற்றி அந்த கவிதை வந்தது. நான் அறிய ஒரு பத்திரிகையில் முதல் பக்கத்தில் கவிதை போட்ட 2 சந்தர்ப்பங்கள் உண்டு இது. அடுத்த சந்தர்ப்பம், நவரத்னசாமி பாக்கு நிர்ணயை தாண்டி கடந்த பொழுது இங்கே ஆனந்தன் என்ற பத்திரிகை வாராந்திரியாக விடுமுறையாக பரதர் வெளியிட்டார், புதுமை லோலர் இணையாசிரியர். இது ஒரு வரலாற்று பதிவு. உடனே எழுதி, அப்பொழுது நான் இந்த கல்லூரி மேல் வகுப்பு மாணவன், கொண்டு போய் தயங்கி இடைக்கிட எழுதி கொடுக்குறது உண்டு, வரதரிடம் கொடுத்தார். அடுத்த நாள் பார்த்தா ஆனந்தனில் முதல் பக்கத்தில் 4 விருத்தங்கள் நவரத்னசாமியை பற்றி நான் எழுதினது வந்தது. இது இப்படி, இதைத்தான் சொல்கிறேன், சில வேளை கவிஞர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்று சொல்லி. எனவே இந்த உதிரி கவிதை கைலாசபதி சொன்னதுக்கு வாரன். கைலாசபதி இந்த முதல் பக்கத்தில் கவிதை வந்த பிறகு போய் சந்தித்தேன். சொன்னார், போய்ட்ரி மேட்ரு ஆர்டர் ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியுமான்னு. ஒரு சமய சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் ஒரு கவிதை பாடுன்ற உடனே அந்த தேவைக்கு பாடுகிற கவிதை. நீங்கள் பாடித்தந்த பாரதியை பற்றிய கவிதை அப்படிப்பட்டதுன்னு சொன்னார். இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கையில், இந்த மூவேந்தரற்று சங்கமும் போய் பாவேந்தர் எல்லாம் பஞ்சாய் பறக்கின்ற காலத்தில் உதிரியாக பாடி கொண்டு திரிஞ்ச கவிதைகள், அதாவது கிட்டத்தட்ட ஐரோப்பியர் காலம், ஆதீனங்களுடைய காலம், அதில் இந்த கவிதைகள் பெரும்பாலும் இருந்தன. அவற்றின் மீது தான் நாங்கள் இன்று நமது கவனத்தை செலுத்துகிறோம். ஔவையாரை பற்றி சொன்னேன். இதை போல் வேறும் பல கவிஞர்களை பற்றி நாங்கள் அவ்வப்போது பார்ப்போம். கூடுமானவரை நாங்கள் எங்களுடைய கரிசனைக்குரியவையாக எடுத்துக்கொள்ளுகிறவை ஒரு சில வகைமைக்குள்ளே இருந்தால் கேட்கிறவர்களுக்கு, பார்க்கிறவர்களுக்கு எளிதாக இருக்கும். இப்போ ஔவையார் குழுக்கு பாடினது அல்லது வறுமையில் தனக்கு உபசரித்து விருந்தளித்தவருக்கு பாடினது ஒரு வகை. இதே வேளையில் காளமகம் போன்ற கவிஞர்கள் நிந்தாஸ்துதின்னு சொல்கிறது, நிந்தாஸ்துதின்னு வடமொழியில் சொல்கிறது வஞ்சப்புகழ்ச்சி. இறைவனை இகழ்வது போல புகழ்வது, அதில் 2 பொருளும் இருக்குது. அப்போ இது ஒரு வகை. சிலேடை அமைய பாடுகிறது இன்னொரு வகை, கண்டித்து பாடுகிறது இன்னொரு வகை. அப்போ நாங்கள் இந்த ஒருவர் இதில் கலந்து கொள்ளுகிறவர் ஒருவர்
ஒரு கவிதையை எடுத்து அப்படி ஆய்வுக்கு உட்படுத்தினால் அது போன்ற அந்த துறை சார்ந்த கவிதைகளை மற்றவர்களும் சொன்னால் வசதியாக இருக்கும். கட்டுப்பாடு இல்லை. இதே அதாவது ஒரு அவுட்லைன் என்று சொல்லுவோம். ஒரு வரையறையை செய்தோன்னு பஞ்சபூழ்ச்சி இருக்கும், நிந்தாஸ்துதி, கண்டனம் இருக்கும், இறைவன் மீது பாடியது இருக்கும், வள்ளல்கள் மீது பாடியது இருக்கும், வயிற்றுச்சோற்றுக்கு பாடியது இருக்கும். இப்படிப்பட்டவை ஒரு அளவு ஒரு வரையறை கட்டமைப்புக்குள்ளே நின்று நாங்கள் பார்க்கலாம் என்பது என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய வேணவா. முதலில் மதிப்புக்குரிய பேராசிரியர் நண்பர் சிவலிங்கராஜாவை, அவர் இதில் நிறைய தாடனம் உள்ளவர். தனிப்பாடல் திரட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வச்சு இடைக்கிட நாங்கள் உரையாடுகிறது உண்டு. இந்த தனிப்பாடல்களை பற்றிய உங்களுடைய பார்வையை தமிழொலி நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுவீர்களா? தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் என்ற இந்த நிகழ்ச்சி தொடரிலே தனிப்பாடல் திரட்டிலிருந்து தொகுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பாடல்களில் சில முக்கியமான பாடல்களையும் முக்கியமான புலவர்களையும் நாங்கள் நினைவு கூறலாம். உண்மையிலே தனிப்பாடல் திரட்டு பல தொகுதிகள் வெளிவந்துள்ள காலத்துக்கு காலம். அவை எல்லாம் தோன்றிய காலத்துக்கு, தொகுக்கப்பட்ட காலத்துக்கு தக்கதாக தங்களுடைய கருத்து நிலைகளுக்கு ஏற்ப கவிதைகளை தொகுத்திருக்கிறார்கள். உண்மை நான் அதை பற்றி பார்த்தேன். முதல் தனிப்பாடத்திலிருந்து வந்த முதல் தொகுதியில் காளமுக புலவற்ற 187 பாட்டு இருக்குது. கடிகமுத்து புலவற்ற பாட்டு 107 இருக்குது. ஔவையாற்ற பாட்டு 70 இருக்குது. கம்பற்ற பாட்டு 68 இருக்குது. நாகூர் முத்துப்புலவர் என்பவற்றை 50 இருக்குது. ஒட்டக்கூத்தனுடையது 40 இருக்குது. பலபட்ட சொக்கநாதர் என்பவற்றை 65 இருக்குது. இதை விட சின்ன சின்ன அப்படி இருக்கிறோம். இவர்கள் தான் அந்த தனிப்பாடல் திரட்டின் முக்கியமானவர்கள். உண்மையாக தலைவர் சொன்னது போல் இந்த அரசியல் சூழ்நிலை, சமூக சூழ்நிலை எல்லாம் மாறி இருக்க தமிழ்நாடு என்பது அங்கே போனது ஒரு பெரிய அகன்ற பிரதேசம். அந்த அக்காலத்தில் இருக்கிற பொருளாதார பிரச்சனை, அந்நியர் ஆட்சியால் முடியுட மூவேந்தர்கள் எல்லாம் சிதறி போனோம். இந்த ஒரு தொழிலும் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு அந்த காலத்தில் ஆதரித்தவர்கள் இந்த புரவலர்கள் தான். உண்மையில் அவர்கள் புரவலர்கள், இவர்கள் இரவலர்கள். இவர்கள் எங்கெங்கே போய் அவர்களை புகழ்ந்து பாடி பரிசு பெற்று கொண்டு வருவார். இந்த வகையிலே தலைவர் சொன்னது போல் நையாண்டியாக இருக்கும், மகிழ்ச்சிப்படுத்துகிறதா இருக்கும், சிலடியாக இருக்கும். இவங்களுடைய இலக்கிய ஆய்வாளர்கள் புலவர் வறட்சி என்று கூடி சொல்லுவார் இந்த காலகட்டத்தில். அது உண்மையில் வறட்சி அல்ல. ஆனால் அந்த கவித்துவம் வெளிப்படுத்த முடியாத வகையில் அப்படி போகிற பொருளங்களை பாடி போட்டு போனதுதான். பின்வந்த காலத்தில் தொகுக்கின்ற பொழுது பெரும்பாலான பாடல்கள் வாய்மொழியாகத்தான் வழங்கி வந்தார். இப்படி வாய்மொழியாக வழங்கி வருகிற பொழுது தொகுக்கிறவர்களுக்குரிய விருப்பு வரப்பும் அதுக்குள்ளே போச்சு. ரெண்டாவது, பாடபேதங்கள் தொகுப்பு வரைக்கும் வரும். ஔவையாற்ற பாடல்கள் எடுத்தால், புட்டபுத்திர பாடல் எடுத்தால், கம்பற்ற பாடத்தால் பாடபேதங்கள் நிறைய வரும். அது ஒரு ஆய்வு நிறைப்பட்டதை நாங்கள் நல்ல தமிழ் கேட்போம் இல்லை, நாங்கள் அதை பற்றி முதல்படுத்த தேவையில்லை. ஆனால் மிக சுவையான, அழகான, அற்புதமான பாடல்கள் இந்த தனிப்பாடல் திரட்டு தொகுதியிலே இருக்கின்றன. இந்த தனிப்பாடல் திரட்டு தொகுதியை வைத்துக்கொண்டு பிறகு வினோதரச மஞ்சரி அப்படியான இந்த பாடல்களுக்கு ஒரு சோடித்து கதைகள் எழுதி கதைகளாக வெளியிட்ட ஒரு மரபும் இருக்குது. ஔவையாருக்கும் ஒட்டக்கூத்தருக்கும் சண்டை, ஒட்டக்கூத்தருக்கும் போலேந்துக்கும் சண்டைன்னா இந்த புலவர்களுக்கு இப்போ அங்கேயும் சண்டை இருக்கும், படித்தவர்களுக்கெல்லாம் சண்டை இருக்கும், படியாதவர்களோட சண்டை ஒற்றுமையாக இருப்பான். இந்த புலவர்கள் நான் பெரிய நீ பெரிய சண்டை, அதுக்குள்ளே சண்டை பிடிச்சோம். அதை பற்றி ஒரு பெரிய நாவல் மாதிரி ஒரு தொடர்கதையாக ஒரு பெரிய புத்தகமே வந்தது. இப்போ இந்த தனிப்பாடல் திரட்டில் பாடல்களுக்கு ஊடாக, அந்த தொகுக்கப்பட்ட பாடல்களுக்கு ஊடாக பார்க்கிற பொழுது எங்களுக்கு தெரிய வருது, முதலாவது அந்த கவிஞர்களுடைய கவித்துவ மேதாவிலாசம். கவித்துவம் அவர்கள் சொல்ல பாட வந்த பொருள் அந்த காலத்து சமூக சூழ்நிலையை காட்டுகிறது. இப்போ தலைவர் சொன்னார், வரகதை சோறும் பழுதுணங்காய் வாட்டும் உடம்புடனே முடித்த மோரும் திறமுடனே புல்வோடு புலன் புரிந்து விருந்துட்டான். இது எல்லா உலகம் சொன்னால் பசியோடவனை கிளவிக்கு அவன் கூப்பிட்டு கொடுத்தால் அந்த சாப்பாடு. இதே மாதிரி கல்லடி வேலை பிள்ளை பாடி ஒரு பாட்டு
அது ஒரு தனிப்பாடல் தான். கேரளாவில் போய் கல்லடி வெளுப்பில் சாப்பிட போச்சு, தங்கோடு என்ற இடத்துல சாப்பிட போக, இது ஈழத்து தனிப்பாடத்தில் கொண்டு தூத்தா இதில் தூக்கலாம். போனால் சாப்பிட சொல்லி கேட்டான், கொடுத்தான். அந்த தங்கோடை செய்வன் சமைத்த கரிசாதம் எங்கே போய் காண்பேன் இனி, கருநகர் சோறும் கரகரத்த பச்சடியும் ஊரவர்க்கு அன்று ஒப்பில்லை சீர்பெருக தங்கோடை செய்வன் சமைத்த கரிசாதம் எங்கே போய் காண்பேன் இனி. அது என்னென்னா கருநகருக்கு போய் நடந்து கழிச்சு போயிருக்க அங்கே சாப்பாடு அது மாதிரி ஒளிகள் கூட இதெல்லாம் பாடிக்கிறேன். இந்த சூழ்நிலை தான் எங்களுக்கு தனிப்படத்தில் வந்தது. ஔவையார் சமூகத்தை பாடைகளை பல்வேறு விடயங்களை சொல்லியிருக்கிறார். நான் காலமுகத்தில் துவங்க வந்தேன்னா ஔவையாரில் துவங்குவேன், எல்லாம் ஒன்று தான். முதல் பெண்பால் பிளவரில் துவங்குறது நல்லதான். ஔவையார் எத்தனை ஔவையார் இருந்தார், பூனார் வந்தார்ன்றதை பற்றி நாங்கள் நல்ல தமிழுக்குள்ள வராமல் அது வெள்ள தமிழுக்குள்ள விடுவோம். ஆனால் உண்மையில் ஒரு வீட்டை போய் அந்த வீட்டில் இருக்கிற இடங்களை பார்த்து போட்டு ஒரு அழகான பாடி, இந்த காலத்தில் இந்த பெண்ணியக்காரர் என்னோட முரண்படவும் கூட, அது முரண்பட சொன்னதே பெண் தானே. ஒரு ஏசி இடலில் இடாமல் மிக நன்று, ஏசின்றது ஏர் கண்டிஷன் இல்லை, பேசி போட்டு சந்திரன் ஏசி போட்டு கொடுக்குறாண்டால் அது கொடுக்க விடலாம். ஏசி இடலில் இடாமல் மிக நன்று, எதிரில் பேசும் மனையாளில் பேய் நன்று. எடுத்த எல்லாத்துக்கும் எதிர்த்து பேய் கொண்டிருக்கிற பெண் பிள்ளைகளும் பஞ்சாதிலும் பார்க்க பேயோட வசிக்கணும். நேசமில்லா வங்கணத்தில் நன்று வெளிய வகை, அன்பில்லாமல் போலியாக சும்மா ஒரு ரெண்டு கொண்டு திரிகிற இருக்கிற வங்கணத்திலும் வெளிய வகை, சாழ்விலா சங்கடத்தில் சாவதே நன்று. வாழ முடியாத கரைச்சல் வந்தால் அதில் நீ செத்து போகிறது நல்லது. இது ஒரு வீட்டில் போய் ஔவையார் கண்ட தன் அனுபவத்தை வச்சுக்கொண்டு சொன்ன பாடல். இப்படி ஔவையாற்ற பாடலில் நிறைய இருக்குது. அப்புறம் மற்ற சந்தர்ப்பங்கள் வரைக்க சொல்கிறேன். இந்த இன்னொரு இவர்கள் புத்திமதியையும் சொன்னாங்க, அதையும் சொல்லி போட்டு நாங்கள் அடுத்த ரவுண்டு. நீ யார் எங்கெங்கே பாராட்டணும். நேசரை காணாவிடத்து நெஞ்சாரவே துதித்தல். இந்த நண்பனை நீ காணாத இடத்துல நல்லா பாராட்டி சொல்லுவோம். இப்போ அப்படி இல்லை தானே. நேசரை காணாத விடத்து நெஞ்சாரவே துதித்தல். ஆசான எவ்விடத்தும் அப்படியே வாத்தியார் எந்த நேரம் நீ பாராட்டி புகழ்ந்து வணங்கி கொண்டாரு. ஆசான எவ்விடத்தும் அப்படியே பாச மனையாளை அது மறக்கிறது. மனையாளை பஞ்சனை பெஞ்சாதி எங்கே போடணும்னா பெற்றும் இல்லை. வாச மனையாளை பஞ்சனை மைந்தர் தமை நெஞ்சில் நல்ல பிள்ளைன்னு சொல்லி மனதுக்கு வச்சுருக்கணும். பிள்ளைகளுக்கு நேரம் சொல்லக்கூடாது. மைந்தர் தமை நெஞ்சில் வினையாள வேலை முடிவு. வேலை செய்து முடிஞ்சு போட்டு போய்க்க தான் நீ நல்லா வேலை இருக்கிற கெட்டிக்காரன், இப்படி படம் தொடர்ந்து செய்யண்டு வினையாள வேலை முடிவு. நாங்கள் வாழ்க்கையில் அன்றாண்டு சந்திக்க வாழ்வியல். இது வாழ்வியல். வேலை செய்ய வந்த உடனே நீ கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லிவிட்டால் அவன் கான்போன் கழிச்சோன்னுவான் வேலையா. இவர் அங்கால போக அவன் தண்டை பாட்டுக்கு ஆறி இருப்பான். வாழ்வியலுக்கு நல்ல நீதிகளையும் நல்ல நெறிமுறைகளையும் அவர் சொல்லியிருக்கார். இவ்வாறு பார்க்கிற போது ஔவையார் நிறைய பாடிக்கிறார், பல்வேறு சந்தர்ப்பங்கள் சொல்லி. அடுத்த சுற்று வரைக்குள்ள நாங்கள் பேசுவோம். பேராசிரியர் சிவலிங்கராஜா இந்த உரையாடலில் இந்த கட்டத்தில் பெரும்பாலும் ஔவையாரை மையமாக கொண்டு, என்றால் எங்களுடைய கவிஞர்களுக்குள்ள காலத்தால் முந்திய ஒருத்தி, மூத்த கவிஞர், மிக எளிமையான வாழ்வு வாழ்ந்தவர். ஔவையார் போய் பிறப்புக்களை அண்டு யாசித்ததாக பெரிதாக அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் ஔவையாரும் அதிகமான் நடுமானஞ்சி அவர்களை பற்றிய அவர்களுக்கு இருந்த அன்பு நட்பை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த உரையாடலில் திருமதி உதயலதா தமிழாசிரியை மற்றும் இந்த ஆசிரியர் மையத்திலே கடமையாற்றுகிறவர், உங்களுடைய பார்வை என்ன? நல்ல தமிழ் கேட்போம் நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான மாலை வந்தனங்கள். இன்று தனிப்பாடல்கள் தொடர்பாக சுவையான
எல்லோருமே ரசிக்கக்கூடிய சில விடயங்களை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இங்கே பேராசிரியர் அவர்கள் ஔவையாரில் தொடங்கியிருக்கின்றார். நான் கம்பன் தொடர்பான சில பாடல்களை உங்களுக்காக தரலாம் என்று நினைக்கின்றேன். இந்த கம்பனுடைய தனிப்பாடல்களில் தான் நாங்கள் கம்பன் என்கின்ற ஒரு சாதாரண மானிடனை உணர்வுகளால் உந்தப்பட்டு அந்த வெளிப்படுத்தக்கூடிய அந்த உணர்வு மிக்க சாதாரணமான ஒரு மானிடனாக நாங்கள் கம்பனை இந்த தனிப்பாடல்களூடாக தரிசிக்கின்றோம். இவருடைய பாடலிலே பாராட்டு பாடல், நிந்தாஸ்துதிகள், கோப வெளிப்பாட்டில் வந்த பாடல்கள் என பல வகையில் உவமை, உருவகம், சிலையிட, உயர்வு, நமிச்சி போன்ற பல்வேறு விடயங்களை இணைத்து இவருடைய பாடல்கள் பல அமைந்திருக்கின்றன. ஒரு முறை கம்பனுடைய வீட்டு கதவை தென்றல் வந்து தீண்டுகின்றது. அந்த வேளையில் கம்பன் வந்து இந்த பழிப்பது போல் நாங்கள் பேசிக்கொண்ட பழிப்பது போல் புகழ்வது என்ற அம்சத்துக்குள்ளே உள்ளடங்கக்கூடிய ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். கொட்கையான் மாறன் குலசேகர பெருமான் பொற்கையான் ஆனகதை போதாதோ. கொட்கையான் மாறன் குலசேகர பெருமான் பொற்கையான் ஆனகதை போதாதோ, நற்கமல மன்றலே வாரி மணிவாசலை அசைக்க தென்றலேன் வந்தாய் செப்பு. அதாவது ஒரு தடவை இந்த கொட்கையான் குலசேகர பெருமான் கதவை தட்டுகிறதால அந்த கை வெட்டுண்டு அவனுக்கு பொற்கை வந்தது. அந்த செய்தியை நீ அறிவாய்தானே, அப்படி இருந்து நீ ஏன் இப்போ வந்து என்னுடைய கதவை தட்டி கொண்டிருக்கின்றாய்? இங்கே குலசேகரன் வந்து மற்றவர்களுக்கு கொடை வழங்குபவன், சிறந்த ஒரு வீரன், அவனை புகழ்வதும் அதோடு இந்த தென்றலை பழிப்பது போல் தனக்கு சுகத்தை கொடுக்கின்றாய் என்று சொல்லி அந்த தென்றலையும் புகழ்வது தான் இந்த பாடலுடைய கருத்தாக சொல்லுகிறது. பொற்கை பாண்டியன் கதை அதற்குள்ளே இருக்கிறது. அது அதிகமாக அது ஒரு வரலாற்று செய்தியாக அல்லது ஒரு புனைவாகவோ காலங்காலமாக வழங்கி வந்த கொண்டு ஒரு செய்தியை கதவு வந்து அது பழைய காலத்து கதவு அது வந்து காற்றுக்கு தட்டி கொண்டு இருக்குது. அப்போ கம்பன் சொன்னானாம், அவனுடைய கவனம் அவனுடைய படைப்பை அது குழப்புது. இப்போ சொன்னான், இந்த வேலை செய்யாத கொட்கையான் மாறன் கொட்கையான் ஆண்ட பிரதேசம் குலசேகர பெருமான் பொற்கையான் ஆன கதை போதாதோ, தென்றலை என் வந்தாய் செப்புன்னு அதை உதயலதா சொன்னார். தொடருங்க. இந்த வாணனை பாராட்டுகின்ற சில பாடல்கள் கம்பனுடைய தனிப்பாடலில் இருக்கின்றன. இந்த வாணன் வந்து தமிழ் ஆர்வம் மிக்கவன், தமிழ் புலமை கொண்டவன். இவர்களின் வரிசையிலே நாங்கள் தஞ்சை வாணன் கோவையை பார்த்திருக்கின்றோம். தஞ்சை வாணனை பாட்டுடை தலைவனாக கொண்ட தஞ்சை வாணன் கோவை இருக்கின்றது. அதேபோல் இந்த வாணன் தொடர்பான தனிப்பாடல்கள் பல கம்பனால் பாடப்பட்டிருக்கின்றன. இந்த மூவேந்தருடைய தேவியர் கூட தங்களுக்கு குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகளுடைய மார்ப அகலம் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். ஏன், என்ன காரணம் என்று சொன்னால், அகலமான மார்போடு இருக்கின்ற அந்த குழந்தைகளினுடைய அந்த மார்பிலே இந்த வாணன், வீரனாகிய வாணனுடைய பெயர் எல்லாம் இதிலையும் கம்பன் ஒரு நுட்பத்தை கையாண்டுகின்றான். பெயர் எல்லாம் என்று சொல்கின்ற பொழுது அவனுடைய இயற்பெயருக்கு மேலாக அவன் பெற்ற பட்டங்கள், திருநாமங்களை பற்றியும் அவன் நுட்பமாக சொல்கின்றான். பேரரசர் தேவிமார் பெற்ற மதலையர்த்தம் மார்பகலங்கண்டு மகிழ்வரே, போர் புரிய வல்லான் அகலங்கன் வாணன் திருநாமம் எல்லாம் எழுதலாம் என்று. அவனுக்கு நிறைய நாமங்கள், அவனுடைய வெற்றியினாலே கிடைத்த நாமங்களை எல்லாம் அந்த மார்பிலே எழுதலாம் என்று சொல்லி, அப்படிப்பட்ட இந்த வாணனிடம் ஒரு புலவன் பரிசில் பெற செல்கின்றான். பரிசில் பெற்று வருகின்றான். அவன் பரிசில் பெற்று வருகின்ற பொழுது இங்கேயும் பழிப்பது போல புகழுகின்ற ஒரு பாடல். உலைக்குரிய பண்டம் உவந்திறக்கச் சென்றால் கொலைக்குரிய வேளங் கொடுத்தான். உலைக்குரிய பண்டம் உவந்திறக்கச் சென்றால் கொலைக்குரிய வேளங் கொடுத்தான். தலைக்குரிய வாணர்கோன். இவனுக்கு இந்த என்ன பாணனோடு என்ன பகை, இவனுக்கு என்ன பகை? உலைக்கண்டு சொன்னால் பசியோடு செல்கின்றான் உணவு பெறுவதற்காக. அப்படிப்பட்ட அவன் பசியோடு சென்ற அவனுக்கு உலைக்குரியதை கொடுக்காம கொலைக்குரிய வேளத்தையே கொடுத்திருக்கின்றான். இவனுக்கு என்ன பகை என்பது பழிப்பது போல் அவனை என்ன சாதாரணமாக ஒரு உணவுக்காக சென்றவனுக்கு அந்த மிகப்பெரிய வேளத்தை, யானையையே கொடுத்திருக்கிறான் என்று அவனுடைய கொடைத்திறத்தை பழிப்பது போல புகழ்கிறது. இந்த சிவலிங்கராஜா சார் சொன்னதை போல இந்த புலவர்களிடையே
போட்டி, கவித்துவம் தொடர்பான அந்த போட்டிகள் நிறைய இருக்கின்றது. ஆனால் அப்படி இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் உண்மையான கவித்திரத்தை போற்றி புகழ்கின்ற தன்மையும் இருக்கின்றது. இந்த கம்பருக்கும் ஒட்டக்கூத்தருக்கும் எப்பவுமே ராஜசபையில் சண்டை வரும், பிரச்சனை வரும். ஆனாலும் கம்பரை ஒட்டக்கூத்தர் புகழ்ந்ததாக கூறப்படுகின்ற 2 பாடல்கள் எங்களுக்கு தனிப்பாடல்கள் ஊடாக கிடைத்திருக்கின்றன. அவை இன்றெல்லோ கம்பன் பிறந்த எழுந்த நாள், என் கவிதை இன்றெல்லோ ராசசபைக்கு ஏறானாள், இன்றெல்லோ பூமடந்தை வாழ புவிமடந்தை வீற்றிருக்க நாமடந்தை நூல்வாங்கு நாள். இது உண்மையிலேயே இன்னொரு பதிப்பில் இருந்தது. இந்த வாணியன் தாதன் என்ற ஒருவன் கம்பர் இறந்த பொழுது பாடியதாக. கம்பர் இறந்த பொழுது கம்பர் மேல் வைத்திருந்த அந்த பற்றுதல் ஈடுபாடு காரணமாக வாணியன் தாதன் என்பவன் கம்பர் இறந்த போது பாடிய பாடல். ஆனால் சில பதிப்புகளில் தான் இந்த பாட்டு ஒட்டக்கூத்தர் கம்பனை புகழ்ந்து பாடியதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கம்பர் பல இடங்களில் அவருடைய காதல் அல்லது பெண்கள் மேல் கொண்ட மோகம் தொடர்பாகவும் எங்களுக்கு தனிப்பாடு திரட்டில் நிறைய பாடல்கள் கிடைத்திருக்கின்றது. இவர் வெள்ளி என்கின்ற ஒரு பெண்ணை நேசித்ததாகவும் ஆராய்ந்து கொண்டவள் எங்கே அவளுடைய பெயர் என்ன, அவள் எங்கே இருக்கின்றார் எல்லாம் ஆராய்ந்து இவர் கொஞ்ச நாளாக கடும் அந்த சோகம் காரணமாக அவளை சந்திக்க வேண்டும், அவளோடு உறவாட வேண்டும் என்ற அந்த சோகத்தில் அவருடைய முகம் இருக்கின்ற பொழுது பலர் அதை பார்த்திருக்கிறார்கள். என்றாலும் என்னண்டு இவர்கிட்ட போய் கேட்கிறன்ற ஒரு சங்கடத்தில் இருக்கு. ஒருவர் போய் அவரை கேட்கின்றார், ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள், என்ன பிரச்சனை என்று சொல்கின்ற பொழுது அப்போ இவரால் எனக்கு ஒரு தீர்வு வரும் என்று சொல்லி கம்பன் மனதிலே நினைத்து கொண்டு அந்த நாங்கள் சென்ற முறை தூதில் பார்த்தோம். ஏன்னா ஒரு ஆள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன்டா அடையாளங்களை சொல்லி வர்ற சிவங்கராஜர் சொல்லியிருந்தார். சென்ற இதில் ஒருவரை பற்றி தூது சொல்லி சொன்னால் அவருடைய குணாதிசயங்கள் அவரது அங்க அடையாளங்களை சொல்லி வர. அதுபோல் இப்போ இவர் அந்த வந்தவருக்கு சொல்லுகிறார், நடக்கில் அந்த வெள்ளியை பற்றி சொல்கின்ற பொழுது நடக்கில் என்னமாம், நிக்கில் நல் வஞ்சியாம், கிடக்கில் ஓவியப்பாவை கிடந்ததாம், தடக்கையான் சதுரானை பண்டிதன் மடத்துளால் என் மனத்துறை வெள்ளி. அதாவது சதுரானை என்கின்ற அந்த அவனுடைய ஒரு பண்டிதன் இருக்குன்னு அவனுடைய மடத்தில் தான் இவள் இருக்கிறாள். இவளுடைய பெயர் வெள்ளி. அவள் நடந்தால் எண்ணம் போல் இருப்பாள், நின்றால் வஞ்சி கொடி போல அவளை பார்க்கிற பொழுது அப்படியே ஒடிந்து வஞ்சி கொடி போல நிற்பாள். அவள் படித்திருந்தால் ஓவியப்பாவையை வரைந்தது போல அப்படி அழகாக இருப்பாள் என்று சொல்லி அந்த அடையாளத்தை சொல்லுகின்றார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த குலோத்துங்க சோழனும் கம்பரும் உப்பரிகையல் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மன்னன் லேசாக சிரிக்கிறார். இப்போ கம்பன் ஏன் அரசே நகைக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது இவர் இந்த பரந்து விரிந்த உலகம் எல்லாம் எனக்குள் அடக்கம், அதை நினைக்கின்ற பொழுது சந்தோஷத்தால் எனக்கு சிரிப்பு வருகிறது என்று. இப்போ கம்பற்ற மனதில் தோன்றது என்னையும் தனக்கு அடிமை என்று நினைத்து விட்டான் என்றதுக்காக சொல்லுகிறார். அனைத்தும் உனக்கு அடக்கமாக ஆகி நீயும் உமக்கு அடக்கம். இந்த கதை அப்படியே தொடர்கிறது. பின்னால் பாடல்கள் எனக்குள் அடக்கம் என்று சொன்னால் அது அரசனுக்கு அது பெரிய ஒரு கஷ்டமாக போயிட்டுது. அப்போ அவர் அரண்மனைக்கு வந்து சரியான சோகத்தில் இருக்கிறார். அரசியால் அவரை தேற்ற முடியலை. பிறகு தாசி பொன்னி அவள் இப்படின்னு சமாளிச்சப்படுவான்னு சொல்லி அவரை சொல்லி அவள் கேட்குறா என்ன பிரச்சனை என்னென்று கேட்குற பொழுது வேறு பிரச்சனையை சொல்கிறார். இப்படி கம்பன் இப்படி சொல்லி போட்டான்னு சொல்ல இதுக்கு அரசே நீங்கள் வருந்துகிறீர்கள், நாளை மாலைக்குள் கம்பன் தாசி பொன்னிக்கு அடிமை என்று நான் ஓலை வாங்கி கொண்டு வருகிறேன், சந்தோஷமாக இருங்கள் என்று. அடுத்த நாள் அவள் தன்னுடைய கைங்கரியத்தை ஆரம்பிக்கின்றார். அதில் கம்பனும் விழுந்து விட்டார். கடைசியாக சொல்கிறார், உறவு என்று சொன்னால் நீ இதை எழுதித்தர வேணும் என்று. அவரும் மயக்கத்தில் இருந்தவர் என்ன தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை என்று எழுதி கொடுத்து விட்டார். அடுத்த நாள் சபை கூடுகின்றது. சபையிலே அரசன் இதை எடுத்து வாசித்து காட்டுகிறார். காட்டினால் எல்லாரும் சிரிக்கிறார்கள். ஆனால் கம்பனுக்கு எப்படி எழுதியிருக்கிறீர்களே இதில் என்ன இருக்கிறது, நான் எனக்கு உண்மையைத்தானே எழுதியிருக்கிறேன், இதை சொல்லுவதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று வேறு கூறுகிறார். அப்படி என்னென்னு சொல்லி கேட்க அதை பிரித்து பார்க்க வேண்டும். அறிவுடையவர்கள் அதை பிரித்து பார்ப்பார்கள். தாய் சி பொன்னிக்கு, இந்த உலகம் எல்லாத்தையுமே காப்பாற்றுகின்ற தனக்குள் வைத்திருக்கின்ற தாயாகிய திருமகளுக்கு நான் அடிமை என்று எழுதி கொடுத்திருக்கின்றேன், இதில் என்ன இருக்கிறது என்று சொல்லி இப்படியே இந்த கதை தொடர்ந்து கொண்டு போகிறது. உடனே சோழனுக்கு கோபம் வருகிறது.
இப்படியே மாற்றி விட்டார் என்று அதில் சோழனும் ஒரு தனிப்பாடல் ஒன்றை பாடியதாக இருக்கிறது. போற்றினும் போற்றுவர் பொருள் கொடாவிடில் தூற்றினும் தூற்றுவர் சொன்ன சொற்களை மாற்றினும் மாற்றுவர் வெண்கணாளர்கள் கூற்றினும் பாவலர் கொடியவர். அதாவது இந்த யமனை விட காலனை விடவும் இவர்கள் கொடுமையானவர் என்ன சொன்னதை மாற்றுவினம் பொருளராட்டிய மாற்றுவினம் என்று சொல்லி இந்த நேரத்தில் தான் இவர்களுக்கு சண்டை வந்து இறுதியாக கம்பன் வந்து மிகப்பெரிய ஒரு தன்னுடைய கோப உணர்வை வெளுத்துகின்ற பாடல் ஒன்று இறுதியாக அதை கூறி முடிக்கின்றேன். இந்த மன்னவனும் நீயோ வளநாடு முன்னதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் என்னை விரைந்தேற்றுக்கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ குரங்கேற்றுக்கொள்ளாத கொம்பு. இந்த பழமொழியில் அந்த கிராமங்களில் சொல்லுவார்கள் மழைக்கால் இருட்டென்றாலும் மந்தி பாயாது. அப்படியான மந்தி வந்து காட்டில் மரத்தில் பாயண்டா அதை ஏற்றுக்கொள்ள எல்லா மரங்களும் தயாராகத்தான் ஒரு நாளுமே அது அப்படி இருக்கின்ற பொழுது மன்னவனின் நீ மட்டும்தானா இந்த உலகத்தில் மன்னவனாக இருக்கிறாய். வளநாடு முன்னதோ வளம் பொருந்திய நாடு உனக்கு மட்டுமா இருக்கிறது என்னை விரைந்து ஏற்றுக்கொள்ளாத வேந்துண்டு. அவனுடைய அந்த தன்மானமும் தன்னுடைய தமிழிலும் தன்னுடைய கவித்துவத்திலும் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்னுடைய பெருமை அது தற்பெருமை என்று சொல்ல அவ்வளவு பெருமையானவனாக இருக்கிறார் என்றபடியாக இப்படியான என்னை ஏற்றுக்கொள்வதற்கு உலகமே தயாராக இருக்கின்றதே. அப்படி இருக்கும் பொழுது நீ தேவையில்லை நான் எங்கே போனாலும் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு உலக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதன் தொடர்ச்சி இருக்கிறது அடுத்த சுற்றில் பார்ப்போம். இப்போ பேராசிரியர் சற்று முன்பு சொன்னார் இந்த நாட்டிலே எல்லாம் எழுத்தில் வந்தில்லை செவி வழி வழங்குகிற தனிப்பாடல்கள் அந்த பாடல்களை சுற்றிய புனைவுகள் கதைகள் நிரம்ப இருந்தன. அவை நாட்டில் வழங்கி வந்தன. நாங்கள் உயர் வகுப்புக்கு வரும்பொழுது அதாவது 19ஆம் நூற்றாண்டிலே அந்த நூல் வந்துவிட்டது வினோதரச மஞ்சரி. அது முழுவதும் புலவர்களை பற்றிய கதைகள் இந்த தனிப்பாடல்களை வைத்து புனையப்பட்ட கதைகள். அதை பிறகு ஆராய்ச்சியாளர்கள் பெருசாக அவற்றை ஏற்றுக்கொள்ளுகிறதில் ஏனென்றால் சிலர் இந்த காலத்தால் கணக்கு வித்தியாசமாக இருக்கும். ஔவையாரை கொண்டாந்து கம்பரோட வாதிட்டதாக சிலது இருக்கும். சிலர் சமகாலத்தவர்கள் தான் ஒட்டக்கூத்தரும் கம்பரும் சோழர் காலத்தில் இருந்தவர்கள் அதை விட்டு இல்லை. பல இடங்களில் இப்படி அந்த கதைகள் புனைந்து புலவர்கள் மோதிக்கொண்டதாக பூழேந்தியும் கம்பனும் மோதிக்கொண்டதாக இப்படியெல்லாம் கதைகள் இருக்குது. அதை மனதில் வச்சுக்கொண்டு இப்பொழுது உதயலதா சொன்ன சில சம்பவங்களையும் பார்க்கலாம். இந்த மன்னவனும் நீயோ அதாவது சோழனோடு கம்பன் முரண்பட்டு கொண்டு நாட்டை விட்டு போனான் என்ற கதை அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கும். அதில் சொல்கிறான் நீங்கள் சொன்னதுக்கு மேலதிகமாக இதை சொல்கிறேன். காதம் 24 காசினியை ஓதக்கடல் கொண்டு ஒழித்ததோ. அப்போ எங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வருகிறது. சோழ நாடு 24 காத எல்லை பரப்புக்குள்ளே இருந்தது. இப்போ கம்பன் கேட்கிறான் இந்த 24 காதத்துக்கு அங்கால அது மிச்சமெல்லாம் கடல் மூழ்கிட்டு தான். ஓதக்கடல் கொண்டு ஒழித்ததோ. கொல்லிமலை தேன் சொரியும் கொற்றவா நீ முனிந்தால் இல்லையோ எங்கட்கிடம். நீ கோபிச்சாய் என்றால் சோழன் கோபிச்சால் எனக்கு இடம் இல்லையா. வினோதரச மஞ்சரி சொல்லும் கோபிச்சு கொண்டு அப்படி சொல்லி போய் சேரனட்ட போய் சேர்த்தான்னு கதை வரும். இந்த புனைவுகள் இருக்கும். ஆனால் சுவாரஸ்யமான புனைவுகள் தான். நாங்கள் இதை தொடர்ந்து பார்க்கலாம். நான் இதில் கூடுதலாக தகவல்களை சொல்ல விரும்பவில்லை. இப்பொழுது நாங்கள் நண்பர் குணேஸ்வரனிடம் இதை நாங்கள் இந்த கலந்துரையாடலை கொண்டு செல்லலாம். நாங்கள் இந்த ஒன்றை அடிப்படையாக ஏற்றுக்கொண்டு தான் பேசிக்கொண்டு வரோம். முதலதான் சிவலிங்க ராஜாண்டான நான் ஒரு அடிப்படை. இதில் பெரும்பகுதி புனைவுகள் இருக்கும். இதில் நாங்கள் இலக்கிய ஆராய்ச்சி செய்து கால அடைவு இருக்காண்டு நாங்கள் ஆராய இல்லை. ஆனால் இந்த தனிப்பாடல்கள் சுவாரஸ்யமாக இருக்குது. இது நான் சொல்கிறேன். இதில் பெரும்பாலானவற்றை நான் என்னுடைய மாமனாரோட இருந்து வளர்ந்த நான் அவருடைய சுருட்டு கொட்டிலில்
வேலை செய்கிற உறவினர்கள் இதில் எல்லாரும் அவர்கள் இதெல்லாம் அப்படியே தண்ணி வட்ட பாடாக சொல்லுவார்கள். நான் இதை புத்தகம் படிச்சில்லை, எனக்கு இது ஞாபகமாக இருக்கும். ஆனால் இது ஒரு வாழ்வியல் நாங்கள் அடிக்கடி சொல்லப்பட்டு இதில் நாங்கள் ஆய்வுக்கு இடமில்லை, ஆனால் சுவாரஸ்யமான தனிப்பாடல்கள் என்பதை நாங்கள் ஒரு கருத்தொருமையில் தளத்தில் நின்று கொண்டு குணேஸ்வரனை தன்னுடைய பார்வையை சொல்லும்படி கேட்டோம். நேயர்களுக்கு வணக்கம். உண்மையிலே தனிப்பாடல்கள் 12ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் எழுந்தவை என்று சொல்லப்பட்டாலும் கூட, கூடுதலாக அவை 12க்கு பிறகு என்று சொன்னாலும் கூட நாயக்கர் காலம் மட்டும் ஒரு உச்சமான ஒரு நிலையை அடைந்திருக்கிறது. எங்களுக்கு சங்க இலக்கியமெல்லாம் தொகுக்க ஒரு நல்ல வேலையெல்லாம் நடந்திருக்கு. என்று சொன்னால் எல்லாத்தையும் ஒன்றையும் சிந்தாமல் சிதறாமல் எல்லாத்தையும் 8 தொகை 10 பாட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் பகுத்து வச்சுட்டாங்க. ஆனால் இந்த உதிரியாக அங்கேயும் தனிப்பாடல்கள் இருந்திருக்குது. ஆனாலும் இந்த தனிப்பாட திரட்டுக்கும் முன்னுக்கும் சின்ன சின்ன வேலைகள் நடந்துகிட்டு அந்த வரலாற்று ஓட்டத்தில், இலக்கிய வரலாற்று ஓட்டத்தில் இருக்குது. ஆனால் இந்த 12ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் இப்படி பாடப்பட்ட தனிப்பாடல்களை பிறகு கொஞ்சம் கொஞ்சம் தொகுக்கேக்களை தான் 1000க்கும் மேற்பட்ட பாடல்கள் இருக்கின்ற அறியப்படுது. பல்வேறு விதமான பதிப்புகள் இருக்கின்றன. இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டதில் சில இடங்களில் ஒட்டக்கூத்தரையும் அங்கே இவரையும் மற்ற புலவர்களை கூட தொடர்படுத்தி பார்க்க வேண்டியிருக்கு. சில இடங்களில் அவையாற்ற பாட்டுக்களை ஒட்டக்கூத்தட்ட பாட்டும் பெறும். ஒட்டானி ஒரு கால் கட்டாயன்னு சொன்னோன்னா அந்த பாட்டை பேர் கொண்டு போட வேண்டியது இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாக பேராசிரியர் சிவலிங்கராஜன் சொன்னதை போல் மிக சுவாரஸ்யமான விஷயம் எல்லாம் இருக்குது. என்ன புதினம் என்று சொன்னால் சங்க இலக்கியம் வரையக்களை அங்கே ஒரு சரியான வரையறை வந்துட்டுது. அகப்பாடல்கள் புறப்பாடல்கள் ஒரு வரையறை வந்துட்டுது. சங்கவரிய காலம் வரைக்கா அறம் என்ற ஒரு வரையறை வருது. அப்போ வரையக்களை என்ன சொன்னால் சங்கவரிய காலம் வரைக்கா அறக்கருத்துக்களையும் சொல்லுகின்ற அதே நேரத்தில் அகம் சார்ந்த கருத்துக்களையும் சொல்லுது, புறம் சார்ந்த விஷயத்தையும் சொல்லுது. பல்லவர் காலம் வரைக்க இன்னொரு பரிமாணம் எங்களுக்கு சேருது, பக்தி சார்ந்த விஷயங்கள். அப்போ இதெல்லாம் ஒவ்வொரு துருவங்கள் நான் சொல்லணும், ஒவ்வொரு விஷயம். அதாவது இந்த பொருள் அடக்கம், அது இந்த பாடப்பட்ட அந்த விடயதானம் மிக சிறப்பாக அந்த இலக்கியங்களில் கொண்டுவரப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட புறநடையாக சில விஷயம் இருக்கும் இல்லை. அப்போ அது பலரும் கவனிக்க இல்லை. இப்போ அரசர்களை வாழ்த்தி பாடுகிறதோ அல்லது பொருள் வாங்குறதுக்காக அவனை புகழ்ந்து பாடுறோம், அதில் உண்மையும் இருக்கும் பொய்யும் எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த தனிப்பாடலை பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்வையில் இந்த பிற்காலத்தில் சித்தர் பாடல்களில் எப்படி அந்த எதிர்ப்பு குரல் வந்துச்சுதோ அதே போன்ற ஒரு சின்ன ஒரு மெல்லிய எதிர்ப்பு இந்த தனிப்பாடலுக்கு வந்துட்டுது. அது எப்படின்னு சொன்னால் புலவர்கள் ஒரு கொஞ்சம் சுதந்திரமாக இந்த பெரிய விஷயங்கள் அறம் அகம் புறம் பக்தி என்ற விஷயங்களுக்கு அப்பால் சென்று தங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சொல்லுவேன் அந்த உள்ள கிடக்கைகளை பாடினார்கள். அதனால தான் இன்றைக்கும் தனிப்பாடல்கள் எங்கே போனாலும் ஒரு தேர்ந்த ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் நிச்சயமாக ஒரு நாலடியாரை காட்டுற அதே நேரத்தில் ஒரு தனிப்பாடலைன்னு சொல்லி போட்டு தான் வருவார். அவ்வளோ தூரத்துக்கு தனிப்பாடல் மக்களை வழி நடத்துவதற்கு அல்லது மக்களுக்கு பல கருத்துக்கள் எடுத்து சொல்வதற்கு ஆதரமாக இருக்குது. அதில் அந்த கருப்பொருள் அதை விடயம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தாலும் அதில் பார்த்திங்கன்னா அவலம் சொல்லப்படும், பெருமிதங்கள் சொல்லப்படும். அதை விட வசை, புகழ்ச்சி, இகழ்ச்சி, இதை விட அந்த கவிதைகளை என்னென்னா நீ பெரியாளம் நான் பெரியாளன்ற ஒரு வித்து வச்சிருக்கு. அது அங்கே பின்னுக்கு வேறு எங்களுக்கு நாயக்கர் காலத்தில் வைக்க ஒரு வித்துவத்தன்மை எல்லாமே இருக்கும். அப்போ இதுக்குள்ள வித்து வச்சிருக்கு. அந்த வித்து வச்சிருக்கில் வசக்கவி பாடுறதுல ஏற்றரக்கம் கொண்ட ஓசை அமைப்பில் சொல்கிறதுல சொல் விளையாட்டுகள், அற்புதமான சொல் விளையாட்டுகள் உள்ள பாடல்கள் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. இவ்வாறாக அந்த பிரதான அந்த ஓட்டத்திலிருந்து விடுபட்ட விடயங்கள் அதிகமாக இந்த தனிப்பாடல்களில் எல்லாம் சேர்ந்திருக்கின்றன. மிக உச்சமானவர்களாக இங்கே ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட அது கம்பராக இருக்கலாம், ஒட்டக்கூத்தராக இருக்கலாம், இல்லை புகழேந்தி புலவராக இருக்கலாம், இல்லை ஔவையார், காளமகம், இவர்களெல்லாம் ஒரு உச்சமானவர்களாக அந்த காலத்திலிருந்தே எல்லாம் மாறி மாறி தங்களுக்கு எல்லாம் மோதல் எல்லாம் செய்திருக்கணும். அதாவது கவிதையால் மோதிக்கணும், பாடல்களால் மோதல் செய்திருக்கணும். நம்ம பேராசிரியர் தொடங்கினிலேருந்து நான் அதை அப்படியே தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போகலாம் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் பேராசிரியர் அவர்கள் அந்த சாப்பாட்டை பற்றி சொல்லியிருந்தார். ஔவையாற்ற பாட்டிலே தொடங்கும். ஔவையார் முறை அந்த சாப்பிட போகிறா என்னென்னா சங்க காலத்தை விட சோழர் காலத்துக்கு பின்னர் வந்த நாயக்கர் காலம்ன்றது உண்மையில் சரியான ஒரு 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 எதிர்மாறான நிலைமையை தான் இருக்குது. நாங்கள் அரசர்கள் புலவர்களை ஆதரிக்கக்கூடிய நிலைமை தலைகளாக மாறின ஒரு நிலைமை இருக்குது.
ஆகவே இந்த பழுமரந்தேடி அலையும் பறவைகள் போல இந்த புலவர்கள் எல்லாம் வந்து சத்திரங்களை நாடி எல்லாம் சென்றார்கள் என்று எல்லாம் ரொம்ப பாடல்கள் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல அவர்களுக்கு சில இடங்களில் சாப்பாடு ஒரு பிரச்சனையாக இருக்குது. மடங்களில் ஒரு முறை ஔவையார் சாப்பிட போகிறா, வேலூர் பூதண்ட விருந்த வியந்து பாடுறா, சொல்கிறா, வரகரிசி சோறும் வலதுணங்காய் வாட்டம் முறுமுறவனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேளூர் பூதன் புரிந்து விருந்திட்டான் இது எல்லா உலகம் பெறும். அடே அவன் விருந்துக்கு அதன் கத்தரிக்காய் வலதுணங்காய்னு சொன்னால் கத்தரிக்காய், அந்த கத்தரிக்காய் சமைச்ச அந்த கறி பொரியல் எல்லாம் சேர்த்து மோரும் எல்லாம் சேர்த்து பிடிச்சனா உண்மை அவனுக்கு அந்த விருந்துக்கு நாங்கள் இந்த 3 உலகத்தையும் கொடுத்தா கூட அது ஈடாகாதுன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிர்மாறான பாடெல்லாம் இருக்குது எங்கள்கிட்ட. இதுக்கு எதிர்மாறான பாடல்கள்லாம் இருக்குது. அந்த சாப்பாட்டுக்கு இப்படியெல்லாம் அலையிறது, கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா இந்த ராமச்சந்திர கவிராயர் பாடுவார், என்ன இறைவன் இப்படி எல்லாம் செய்துட்டானேன்னு சொல்லி. அப்போ எப்படி அவர்கள் அலைஞ்சிருக்கிறார்கள். அப்போ இது அந்த சுவாரஸ்யம், இதுக்கு ஒரு பெருமிதம் இருக்குது. அந்த சாப்பாடு மிக அருமையான சாப்பாடு. இதை விட எதிர்மாறான ஒரு பாட்டும் இருக்குது. சாப்பாடை கொண்டு போடாங்க வெள்ளி எழுந்துட்டுன்னு சொல்லி இன்னொரு பாட்டு ஒன்று, இன்னொரு இடத்துல கத்துக்கடல் நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் என்று சொல்லி அரிசி வரும் வெள்ளியல். அப்போ இவ்வாறு மிக அற்புதமான விடயங்களை கொண்டு வந்து இப்போ எங்கள் டீச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல் அதையும் இருக்க தொடர்படுத்தி கதைக்கலாம் நினைக்கிறேன். இங்கே வந்து கம்பரை வந்து பெருமிதமாக கம்பரையும் மற்றது சோழ அரசனை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டது. இதை வந்து இதுக்கு ஔவையாரோட வந்து தொடர்படுவார். என்னென்னு சொன்னால் ஔவையார் இப்போ பேராசிரியர் சொன்னது போல ஔவையாருக்கே பிரச்சனை. எங்கள்கிட்ட 3 ஔவையார் இருக்குது. இப்போ ஒரு அவ்வை இருக்கிறார் ஈழத்து கவிதை உலகத்தில், அது ஔவை. எங்களுக்கு சங்க காலத்தில் வரக்கூடிய முதல் ஔவை. இந்த நாங்கள் கதைக்கிறது இது வந்து 2வது ஔவை, அதாவது இந்த தனிப்பாடல்கள் பாடியது 2வது ஔவை. பிற்காலத்திலேயும் ஒரு ஔவை வந்திருக்கிறார். அப்போ இதில் வந்து இந்த 2வது ஔவை இருந்த காலத்தில் தான் எங்களுக்கு கம்பர், சோழ வேந்தன், மற்றது ஒட்டக்கூத்தர், போலேந்தி எல்லாம் இருந்திருக்கிறான். அப்போ ஒரு முறை கம்பரும் சோழனும் வந்து அது நட்புறவு நல்ல நிலைமையில் இருந்தது. இப்போ நீங்கள் சொன்னதில்லை, அது பிற்காலத்தில் அவர் வந்து என்ன உந்த நாடு தான பெரிய நாடு போனால் எனக்கு வேறு சொல்லி கேட்டுக்கொண்டு போனார். அதுக்கு முன்னமே சோழன் ஒரு முறை என்ன செய்வார்னு சொன்னால் கம்பரை வந்து வியந்து சொல்லி கொண்டிருப்பார். அப்போ ஔவையார் பக்கத்தை இருக்க சொல்லுவார், இப்படியெல்லாம் கம்பர் ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர், இப்படியெல்லாம் கம்பரெல்லாம் பாடியிருக்கிறாங்கன்னு சொல்ல ஔவையாருக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக போயிடுது. ஏன்னா இவர் வந்து என்ன வந்து குத்தி காட்டுறார் போடாக்கு நான் ஒரு காவியம் பாடலைன்னு சொல்லி. ஆனால் அது எப்படி அவன் நயமாக அதை சோழனுக்கு உரைக்கிற மாதிரி சொல்கிறான்னு சொன்னால் ஒரு அருமையான பாடல் இருக்குது. அதில் வந்து என்னென்னு சொன்னால் அந்த பாட்டில் வந்து இன்னொரு தளத்துக்கு அந்த பாடல் அங்கே கொண்டு போயிடும். அதில் என்ன சொன்னால் அற்புதமான பாடல். வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தென் சிலம்பு யாவர்க்கும் செய் அரிதா யாம்பெரிதும் வல்லோமென்று வலிமை கொள்ள வேண்டாம் கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. மிக அற்புதமாக அதில் இன்னொரு விடயத்தை சொல்லுவார் என்று சொன்னால் உண்மையிலே இது சாதாரண மக்களுக்கு விளங்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. வான்குருவியோ அது தூக்கணாங்குருவி தனியாக நான் கதைச்சோண்டு அது தன்னுடைய கூடு கட்டினா அவ்வளோ அற்புதமாக கட்டும். ஒரு மனிதர்களால் யாராலையும் வந்து தூக்கணாங்குருவியை போல கூடு கட்ட முடியாது. அதே போல் அரக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னே வெங்கடையாக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பிசின், அதாவது இந்த வேப்பம் பிசின் மற்றது இந்த முருங்கை பிசினை எடுத்து தான் முதல் அந்த இதாக ஒட்டுறதுக்காக பயன்படுத்தினா. பிறகு அந்த அரக்கு பூச்சி என்ற ஒரு பூச்சி இருக்குது. அப்போ அந்த அரக்கு அதே போன்று கரையான் வந்து அதுவும் ஒரு அதுக்குள்ள வந்து பாம்பு வந்து குடியிருக்கிறது. அதே போல் இன்னொரு தடவை கட்டவே முடியாது. சிலம்பி அதாவது தேனி மற்றது சிலந்தி, இது எல்லாமே வந்து சிலந்தி விளைவின்றதை போல மற்ற அப்போ ஒவ்வொன்றுமே வந்து தனித்துவமானவை. அப்போ இந்த பூச்சிகள் இந்த புழுவினங்கள் வந்து தங்களுக்கு தனித்துவமான வகையில் தங்களுக்குரிய அந்த வேலைகளை இந்த கூடுகளை இதெல்லாத்தையும் செய்யுது. ஆனால் இதை வந்து மனிதர்களால் செய்யலாது. அதே நேரத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய மிக அற்புதமான வேலைகளை வந்து இந்த பூச்சிகள் புழுக்களால் செய்ய முடியாது. ஆகவே தான்
இது எல்லாரையும் போல மற்றவர்களை போல எல்லாரும் இருக்க முடியாது. ஆகும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் எளிதாக இருக்கும். அப்போ இப்படி சொல்கிறதுக்குள்ள ஊடாக கம்பர் அந்த விடயத்தில் தனித்துவமானவர். ஆக அவரை நீங்கள் எங்களோட ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவு நாசுக்கா ஔவையார் அதை முரண்படாமல் மிக அற்புதமாக இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஆகவே இவ்வாறு தான் இந்த தனிப்பாடல்கள் புறநடையாக மிக பெரிய நீரோட்டங்கள்லேருந்து விடுபட்ட விடயங்கள் எல்லாவற்றையும் ஒரு உள்ள கிடைக்க தங்கட இருக்கக்கூடிய உள்ள கிடைக்கைகளை இந்த புலவர்கள் மிக அற்புதமாக இந்த தனிப்பாடல்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். நன்றி குணேஸ்வரன். குணேஸ்வரன் சில முக்கிய செய்திகளை அல்லது முக்கிய பார்வைகளை சொல்லியிருக்கிறார். ஒன்று, இது ஒரு வேறு குரல் ஒன்று கேட்குது. இதுவரை கேட்ட புலவர் குரலில் இருந்து ஒரு சின்ன அளவில் கலக குரல் கேட்குதுன்னதும், இதற்கிடையில் அவர்கள் புலவர்கள் சுதந்திரமாக சிந்திக்க தொடங்கினார்கள். கால சூழ்நிலையும் அவர்களுடைய சுதந்திர சிந்தனைக்கு ஏற்ற சூழ்நிலை இருந்தது. அதுவும் உண்டு. மற்றது நீங்கள் கடைசியாக இந்த வான்குருவியின் கூடண்ட ஔவையாருடைய பாடல் அற்புதமான பாட்டு. யாருக்கும் எந்த காலத்துக்கும் நிற்கக்கூடிய ஒரு பாட்டு. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எளிது, அவ்வளவுதான். இதுக்கு நாங்கள் இன்னும் தான் இந்த பிழையினம் இருக்குது இருந்தால் போல சொல்லுவோம். நாதஸ்வரம் என்றால் ராஜரட்டம் பிள்ளைதான், தமிழ் என்றால் தட்சிணாமூர்த்தி தான். அது சரியப்பா, நாங்கள் அதை மறக்க இல்லை. ஆனால் ஒவ்வொருவனும் ஒவ்வொன்றில் அதுக்குள்ள இன்ன தாளத்திலே அல்லது இன்ன இதில் இன்ன ராகத்தில் இன்னொருத்தன் சிறப்பாக இருப்பான்ன்றதையும் சொல்ல முடியும் தானே. அதன்படியே எல்லாத்துக்கும் இப்படி ஒரே அடியாக கோடு கிழிக்கக்கூடாது. இதுக்கென்றால் இவர் தான் என்று சொல்லி அந்த நுட்பத்தை இந்த கவிதையை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். மற்றது கம்பனை பற்றிய ரெண்டொரு செய்தி அடுத்த சுற்றுல பருவம் சடைப்பவளை பற்றி குறிப்பிடவும். Oh,